கரெக்டா? 3 ப்ரொவிஷன் பார்த்தோமே. அந்த பாப்புலேஷன் சென்சஸ். ஞாபகம் இல்லையா? ம். ம். Exceeding 40 lakh census na 10% salary. Super. Third category, இந்த ரொம்ப இன்சைடு ஏரியாஸ் கரெக்டா? ஃபர்ஸ்ட் சென்னை, அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் சென்னை, அடுத்தது வந்து பூனே, அடுத்தது வந்து மிசோரம் அந்த மாதிரி நார்த் ஈஸ்டர்ன். ஓகேவா? சூப்பர். குட். நாளைக்கு வந்து ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும் சிவானி நாளைக்கு. தேர்ஸ்டேல இருந்து ஆஸ் யூஷுவல் 2 ஹவர்ஸ் கிளாஸ் பண்ணா, நாளைக்கு மட்டும் நாளைக்கு மட்டும் ஈவினிங் கிளாஸஸ் எல்லாமே. ஓகேவா? டைமிங் வந்து நான் சொல்றேன். ஒன்னு 5 to 6 இருக்கும், இல்ல 6 to 7. நாளையில இருந்து ஆஸ் யூஷுவல் காத்தால நம்மளோட ஆஸ் யூஷுவல் ஷெட்யூல் 11:15 இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளையும் டைம் ஆஃப் சப்ளை மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் சிவானி. ஓகே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ம். இப்போ ஓகே. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த கான்செப்ட.
அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருக்காங்க, ஓனர் ஆஃப் த லேண்ட், ரெசிபியன்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ப்ரமோட்டர் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்காங்க. லேண்டோட ஓனர் ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான். ப்ரமோட்டர் வந்து அந்த லேண்டை எடுத்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, இது வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து 3 பெட்ரூம் ஃபிளாட் 4 கட்டி தரேன் அப்படின்னு சொல்றாரு இந்த ப்ரமோட்டர் லேண்ட் கிட்ட. ஸோ லெட்ஸ் சே அது வந்து ஷிவானி மித்ரான்னு வச்சுக்கலாம். ஷிவானி என்ன பண்றாங்க, ஓகே ரைட்டு நீங்க பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுக்குறாங்க அக்ரிமெண்ட். மித்ரா அதுலேருந்து மித்ரா தான் ஓனரா அந்த லேண்டுக்கு. அப்ப மித்ரா தான் எந்த டைம்ல அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் ஆகுதோ அதுலேருந்து கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்றாருல, அதாவது இந்த டெம்பரரி ஓனர் நானு, இந்த டியூரேஷன் வரைக்கும் இது நான் தான் ஓனர், அந்த டியூரேஷன் வரைக்கும் மித்ரா தான் அந்த டாக்ஸ் பே பண்ணும். எனி சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சிமெண்டா இருக்கட்டும், பிரிக்கா இருக்கட்டும், சாண்டா இருக்கட்டும், மித்ரா தான் அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணும். புரியுதாடா? இதை நீங்க அதை படிச்சுட்டு புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய கண்டென்ட், இதுதான் மீனிங் அதுக்கு. ஷிவானி மித்ரா, ஷிவானி லேண்டோட ஓனர், மித்ரா ப்ரமோட்டர், டெம்பரரியா அத்தாரிட்டி மித்ராக்கு கொடுக்குறாங்க ஷிவானி. அந்த டைம் வரைக்கும் சிமெண்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, பிரிக் வாங்கினாலும் சரி, சாண்ட் வாங்கினாலும் சரி, யார் பே பண்ணும் ஜிஎஸ்டி? மித்ரா தான் பே பண்ணும். இது புரிஞ்சுச்சா? ஓகே. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சொல்லலாம். இன்ட்ராஸ்டேட்னா ஐஜிஎஸ்டி, இன்ட்ராஸ்டேட் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 50% ஆஃப் தி ரேட், 50% ஆஃப் தி ரேட். இன்ட்ராஸ்டேட் சப்ளையை பொறுத்த வரைக்கும் 3 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அந்த மட்டும் சின்ன நோட் எடுத்துக்கோங்களேன். இது ஏற்கனவே எழுதிட்டீங்களா? எழுதின மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. ஓகே. ஆ ஆ அதாவது இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை, சி இந்த 3 கேட்டகரியை மட்டும் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைன்னு சொல்ல மாட்டாங்கடா. எதுனா சப்ளை ஆஃப் கூட்ஸ், செஸ் டெவலப்பர். செஸ் டெவலப்பர்னா யாருன்னா, இவங்க டெவலப்பர்டா. அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போறாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தோ, ஓகே, இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கலாம், அவங்களுக்கு லெட்டர் ஆஃப் அப்ரூவல், சாரி சாரி, ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஒரு கம்பெனிக்கோ சென்ட்ரல், சாரி சாரி, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பெனிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு அப்ரூவல் கொடுத்து, நீ இந்த பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ப்ரோட்டோடைப் மாடலை இந்த ஜோன்ல டெவலப் பண்ணு. இந்த ஜோன்ல டெவலப் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா, அவங்களுக்கான இம்போர்ட் ஆர் அம்யூனிட்டிஸ் வந்து ஃப்ரீ. ஓகேவா? அதனால நீ இதுக்குள்ளேயே பண்ணுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்றது பாத்தீங்களா, அந்த ஜோன் அதுக்கு அதான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜோன். அதுல பண்ணுன்னு அப்ரூவல் கொடுக்கும்போது அதுல பண்ற இடம் பேருனா ஸ்பெசிபிக் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லுவாங்க, சாரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து நாவல்பட்டு அப்படின்றது இடம் இருக்கா உங்க இடம்? அது செஸ், செஸ் ஜோன் அது.
திருச்சி நாவல்பட்டு இஸ் a செஸ்ஸோ. ஓகேவா? இது ஒண்ணா? அப்புறம் இம்போர்ட் பண்றீங்க கண்ணா. இந்தியா ஃபுல்லா கூட்ஸ் இம்போர்ட் ஆகுறது. அது கஸ்டம் ஃப்ரான்டைஸ் ஆஃப் இந்தியாவை டில் அது ரீச் ஆகுறது இல்ல, அது வரைக்கும் அது இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை கிடையாது. கூட்ஸ் இம்போர்ட்டட் இன்டு இந்தியா உள்ள வருது டில் தே கிராஸ் த கஸ்டம் ஃப்ரான்டைஸ் ஆஃப் இந்தியா, அது இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை கிடையாது. ஓகே. மூணாவது டூரிஸ்ட் பண்றது. டூரிஸ்ட் வருவாங்கல்ல யூஎஸ்ல இருந்து, அவங்களுக்கு பண்றது இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லுங்க. இது மூணு எழுதிக்கோங்க சொல்லுமா. இது வந்து எம்சிக்யூல கேட்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, ஒரு 3 மார்க்ஸ் அந்த மாதிரி கூட வரலாம். எழுதிட்டீங்களா? ம். ம். அடுத்தது இது இன்ட்ராஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ். இன்ட்ராஸ்டேட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் எழுதிக்கோங்க. இன்ட்ராஸ்டேட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்னா என்ன அர்த்தம்? மீனிங் என்ன? கூட்ஸும் அதுவும் ஒண்ணுதான்டா. லொகேஷன் ஆஃப் த சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் சப்ளையும் ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கு இல்ல ஒரே யூனியன் டெரிட்டரிக்குள்ளேயே இருக்கு அப்படின்றத இன்ட்ராஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ்னு சொல்லுவோம். அதே தான் சர்வீசஸும். எந்த சர்வீசஸ்லாம் பிட்வீன் பாண்டிச்சேரி டு சாரி பிட்வீன் மதுரை டு திருச்சி, திருநெல்வேலி டு மதுரை, இந்த மாதிரி சொல்றது தான் அதுவும். இதுல எக்ஸெப்ஷன்ஸ் எழுதிக்கோங்க கண்ணா. இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஆஃப் சர்வீசஸோட எக்ஸெப்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸுக்கு இது மூணு எக்ஸெப்ஷன்ஸ். இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு அது செஸ்ஸும் உள்ள பண்ணியிருக்க கூடாது. எழுதிக்கோங்க. வெரி குட். அடுத்தது இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ்னா என்னடாகணும்?
அதோட சேர்த்து ஒரு ஸ்டேட் டு ஒரு ஸ்டேட் டு பாண்டிச்சேரி டு மதுரை. கரெக்ட். இப்போ பாண்டிச்சேரி டு தமிழ்நாடு, இல்ல டெல்லி, டெல்லி டு வெஸ்ட் பெங்கால் அதெல்லாம். இதுல வந்து எக்ஸெப்ஷன்ஸ் கிடையாது கண்ணா. ஓகே. இன்டர்ஸ்டேட் இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ், இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் இது அப்படியே. இதுலயே கூட்ஸ் சர்வீசஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். இதுலயே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போட்டு இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ம். இந்த மூணும், இது 8 சப்செக்ஷன் 1, 8 சப்செக்ஷன் 2, இது 7 சப்செக்ஷன் 1 2 3 4 நாலுமே கிளப் ஆயிருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸ் கொஞ்சம் டீப்பா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபைனல்ல ரொம்ப டீப்பா வருது. டைரக்ட் டாக்ஸ் வந்து 5 ஹெட்ஸ் சூப்பரா படிச்சுக்கோங்க. ரிடக்ஷன்ஸ், டாக்ஸ் லயபிலிட்டி, மத்ததெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ப்ரையாரிட்டி 2 மாதிரி வச்சுக்கோங்க. இன்டைரக்ட் டாக்ஸ் கொஞ்சம் நல்லா டீப்பா படிச்சுக்கோங்க. எதுக்கு கேட்கலாம்? சில கூட்ஸே சர்வீசஸ் தான்டா, அதனால தான் சொன்னேன். இது அப்படியே ரிப்பீட். வெரி குட். ஜீரோ ரேட்டட் போலாமா? ஜீரோ ரேட்டட் சப்ளைனா என்ன அர்த்தம்னா, எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஜீரோ ரேட்டட் சொல்லுவாங்க கண்ணா. ஓகே. அதே மாதிரி ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்
ஒரு ஆத்தரைஸ்டு ஆப்ரேஷன்ஸ்க்காக சிஸ் டெவலப்பருக்கு நீங்க அனுப்புறீங்களா, அதையும் ஜீரோ ரேட்டட்னு சொல்லுவாங்க. இது செம்ம இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 16 ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட் என்ன சொல்றதுன்னா, ஜீரோ ரேட்டட் சப்ளை, ஜீரோ ரேட்டட் சப்ளை ஆஃப் கூட்ஸுக்கும் சர்வீசஸ்க்கும் ஒன்று தான். எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? Sure. ஆ ஆ குட். நெக்ஸ்ட், இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து அவைல் பண்ணிக்கலாங்கண்ணா. ஜீரோ ரேட் அட் சப்ளைஸ்க்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு கான்செப்ட் பிளாக் கிரெடிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது பின்னாடி வரும். அது அப்போ வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்புட் எழுதிக்கோங்க. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கேன் பி அவைல்டு ஃபார் ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ். எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு கண்ணா, இல்ல? ஓகேவா? என்ன பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன்? ரீஃபண்ட் ஆஃப் அன்யூட்டிலைஸ்டு கிரெடிட்டுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. என்னன்னு சொல்றேன்? அன்யூட்டிலைஸ்டு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கு கண்ணா. இப்போ நீங்க வந்து குமரன் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குமரனோ சரவணாவோ போறீங்க. அங்க ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க, பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிறதுக்கு. அந்த பாயிண்ட்ஸ் நீங்க எப்ப பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் அந்த பாயிண்ட்ஸ் அவைலே பண்ணிக்கல அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும்? அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம்னா, சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடும்னு சொல்லிடுவாங்க, சில பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட ஐடிடில இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஓட அன்யூட்டிலைஸ் ரொம்ப நாளா யூட்டிலைஸே பண்ணாம வச்சிருக்கேன்னா அதோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்ன்றதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஜீரோ ரேட்டட் சப்ளை வந்து பண்றாரு. ஜீரோ ரேட்டட் சப்ளைனா என்ன? எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு இந்த ரீஃபண்டை கிளைம் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்டகிரேட்டட் டாக்ஸ் பே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே, வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் இன்டர்மீடியட் he is eligible to get the refund of this unutilized ITC.
Okay, subject to conditions, safeguards and procedure. No refund of unutilized input tax credit on account of zero rated supply of goods or integrated tax paid on zero rated supply of goods. Sorry. Unutilized ITC இருந்து ரீஃபண்ட் எப்போ வேணாலும் claim பண்ணிக்கலாம். திருப்பி அந்த பைசாவை claim பண்ணிக்கலாம். அதுக்கு integrated tax pay பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அந்த ரீஃபண்ட் நான் claim பண்ண முடியாதுடா. எப்பன்னா அந்த supply of goods is subject to export duty. புரியுதா கண்ணா? எக்ஸ்போர்ட் டியூட்டிக்கு அந்த பர்டிகுலர் சப்ளை ஆஃப் கூட்ஸ் வந்து அலைன் ஆயிருது அப்படின்னா நான் ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ இந்த ரிஜிஸ்டர்ட் பர்சன் யாரு ஜீரோ ரேட்டட் இது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க செல்லம். இது first. இது ரெண்டு பைஃபர்கேஷன் ஏத்திட்டீங்களா? ரெண்டாவது சொல்றேன். இந்த ரிஜிஸ்டர்ட் பர்சன் யார் ஜீரோ ரேட்டட் சப்ளை பண்றாரோ ஓகே, அவங்களுக்கு வந்து சேல் அந்த சப்ளை ஆஃப் கூட்ஸ் பண்ணதுலேருந்து பைசா திரும்பி வரலடா. திரும்பி வரல அவங்களுக்கு. நம்ம கூட்ஸ் சேல் பண்ணோம்னா பைசா வரணும்ல, பையர் கிட்டேருந்து வரல. அப்ப என்ன பண்ணணும்னா ரீஃபண்ட் வந்திருக்கும், இதுலேருந்து ரீஃபண்ட் வாங்கியிருப்பார்ல, அந்த ரீஃபண்டை திருப்பி டெபாசிட் பண்ணிடணும். ஃபெமா ஆக்ட் 1999 என்ன சொல்றதுன்னா, நீ கூட்ஸ் சேல் பண்ற ஓகே, அதன் மூலமா உனக்கு கேஷ் வரல, அப்போ இந்த ஐடிசி கிரெடிட் ஏற்கனவே அவைல் பண்ணியிருந்த ரீஃபண்ட் வாங்கியிருந்தேன்னா அந்த ரீஃபண்டை டெபாசிட் பண்ணிடணும். எப்போக்குள்ள டெபாசிட் பண்ணிடணும்? இந்த சேல் ப்ரொசீட்ஸ் வரலன்னு தெரிஞ்சு 30 நாளைக்குள்ள பண்ணிடணும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் நோட் சொல்லுமா. செகண்ட் எந்த இதுல ஈஸியா இருக்கும் நோட் பண்ணிக்கோ. சேல் ப்ரொசீட்ஸ் பண்ணி கேஷ் வரல, ஏற்கனவே ரீஃபண்ட் கையில வாங்கிட்டீங்க, அப்ப ரீஃபண்டை டெபாசிட் பண்ணும் 30 நாளைக்குள்ள. ஃபெமா ஆக்ட் சொல்றதுடா 1999ல. நாங்க லா படிக்கும் போது ஃபெமா ஆக்ட் இருந்தது 1999ல. கவர்மெண்ட் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கவுன்சில் அண்ட் சப்ஜெக்ட் டு சச் கண்டிஷன்ஸ், safeguards and procedures by notification specify. See, எந்த பர்சன் ஜீரோ ரேட்டட் சப்ளை ஆஃப் எந்த பர்சன் வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளை பண்றாங்களோ, இன்டகிரேட்டட் டாக்ஸ் பே பண்ணி பண்றாங்களோ, அவங்க எப்ப வேணாலும் டாக்ஸ்க்கு ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை நான் இன்டகிரேட்டட் டாக்ஸ் பே பண்ணி இம்போர்ட் பண்றேனோ அண்ட் சப்ளையர் ஆஃப் சச் கூட்ஸ் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். செல்லம்மா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பேரா, இந்த பேரா இது ஓகே. இப்ப வந்து மூணாவது ரெண்டு விஷயம் இருக்குடா செல்லம்மா. ஒன்று, ரெண்டுமே இன்டகிரேட்டட் டாக்ஸ் பே பண்ணிடுறாங்க சரியா? இன்டகிரேட்டட் டாக்ஸ் ஜீரோ ரேட்டட் சப்ளை பண்றவனும் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்றவரும் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு மெயின் கிரைட்டீரியான்னா இன்டகிரேட்டட் டாக்ஸ் பே பண்ணிருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணும்போது ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதாவது இது எப்பனா இன்டகிரேட்டட் டாக்ஸ் பே பண்ணாதான்டா இது செல்லம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் இன்டகிரேட்டட் டாக்ஸ் பே பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ ரீஃபண்ட் நான் கிளைம் பண்ணிக்கலாம்.
ஜீரோ ரேட்டட் சப்ளை பண்ணும்போது இம்போர்ட்டட் இன்டகிரேட்டட் டாக்ஸ் பே பண்ணிட்டேன்னா ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ல நடக்கணுங்கண்ணா, ஆர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில். இதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கேன் பி availed on zero rated supply. Unutilized credit will be refunded if the assessee does not utilize it. Refund has to be returned to the GST council with the interest if I'm not interest getting the sale proceeds for the export made as per FEMA. Unutilized input tax credit வந்து refund கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஜீரோ ரேட்டட் சப்ளைனா. எக்ஸ்போர்ட் டியூட்டியாக இருந்தது இன்டெகிரேட்டட் டாக்ஸ் பே பண்ணிட்டேன்னா ஜீரோ ரேட்டட் சப்ளை பண்ணி என்னோட சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டினா நோ ரீஃபண்டு. அது இந்த இதுரா, இது ரெண்டும் அடுத்த பாயிண்ட் தான் இது இன்டெகிரேட்டட் டாக்ஸோடது. ஓகேவா? அதையும் ஷார்டன் பண்ணியிருக்கேன்டா நான். இந்த பெரிய பராவை ஷார்டன் பண்ணிட்டேன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிவானி. இதை படிக்காம நீங்க ஐடிடி எக்ஸாமே போகக்கூடாது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ரீஃபண்ட் ஆஃப் அன்யூட்டிலைஸ்டு கிரெடிட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு கேட்பான். அப்போ நீங்கள் இந்த ஃபுல் மொத்தமாக எழுதணும். ஜீரோ ரேட்டட் சப்ளைனா என்னன்னு பார்த்துட்டோம்ல. இன்னொன்று கூட கேட்பாங்க செல்மா, செக்ஷன் 16 ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்ட் என்னெல்லாம் சொல்றதுன்னு கேட்பான். அப்படி கூட கேட்பான். ரொம்ப டீ ஐடிடி நல்ல டீட்டெயில்டாக படிக்கணும். டிடியும் டீட்டெயில்டாக தான் படிக்கணும். ஆனால் நீங்கள் ஐடிடி எடுத்துக்கிற நோட்ஸை அதை அப்படியே ரெக்கார்ட் மாதிரி வச்சுக்கோங்க. டிடி திருப்பி நம்மளுக்கு டிடி கூட வேணாம், டிடியும் டீட்டெயில்டாக படிங்க. ஸ்டேஜ் 3ல உங்களுக்கு வருது ஒரு பார்ட் ஆஃப் இட், சின்னதாக வருது, சின்னதாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால ஓகே, ரெண்டுமே டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்கடா. மறந்து போயிட்டேன், சாரி. நான் ஸ்டேஜ் 4 படிக்கிறதுனால ஸ்டேஜ் 4 ஞாபகமாக இருக்கு. டிடியும் படிங்க டீட்டெயில்டாக. ஆனால் இன்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 ஹெட்ஸ், ரிடக்ஷன்ஸ், செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட், டாக்ஸ் லயபிலிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்லமா, ஆனா அது மட்டும் நம்மளால சொல்ல முடியாதுடா கண்ணா. இவங்க ஏதோ ஒரு பேப்பர் பேட்டர்ன்ன்றாங்க, ஆனா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்லாம் இந்த வாட்டி பேட்டர்னே மாத்திட்டாங்க. அதனால நான் இப்போ கிளியர் கட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எதுவும் கமிட் பண்றது இல்ல. ஏன்னா இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அந்த மாதிரினா இப்படிதான் வரும்ன்றத நான் சொல்லிடுவேன். இப்போ இந்த வாட்டில இருந்து என்னாச்சுன்னா, போன வாட்டி வரைக்கும் கூட சொல்லுவேன், இந்த வாட்டி என்னால சொல்ல முடியல, ஏன்னா டப்புன்னு மாத்துறாங்க. அதனால ஆ எக்ஸாம் சப்ளைனா என்ன? ஒரு நிமிஷம்டா கண்ணம்மா, இதை நீங்க நல்லா கோத்ரூ பண்ணிக்கூடா. எஃப்ஏக்யூ இது ஃபுல்லா கோத்ரூ பண்ணிக்கோ. இந்த எம்சிக்யூஸ் முடிச்சிரு, ஹோம்ஒர்க்கா படிச்சுட்டேன், நேத்தே படிச்சுட்டு இது எல்லாமே ஆன்சர்ஸோட. வெரி குட். இப்போ எக்ஸம்ஷன் ஃப்ரம் டாக்ஸ் அப்படின்றது என்ன?
எக்ஸாம் சப்ளைனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, எக்ஸாம் சப்ளை அப்படின்னா சப்ளை ஆஃப் எனி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். எக்ஸம்ட் அப்படின்னாலே என்னடா அர்த்தம்? அதுக்கு டாக்ஸ் கிடையாது, நில் ரேட் ஆஃப் டாக்ஸ். அதோட சேர்த்து அதை நான் டாக்ஸபிள் சப்ளைன்னு சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க. செக்ஷன், இஃப் யூ ஆர் பிரிட்டி கான்ஃபிடென்ட் வித் செக்ஷன்ஸ், ரைட் த செக்ஷன்ஸ், இல்லைன்னா எழுதாதீங்க. செல்லம் ஒரே ஒரு நிமிஷம்டா, இது காப்பி மட்டும் பண்ணிக்கோடா, ஒரு நிமிஷம். சிவானி, எக்ஸம்ட்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, நில்லு, ஹோலி எக்ஸம், நான் டாக்ஸபிள். ஓகே, நான் டாக்ஸபிள் சப்ளைனா என்ன அர்த்தம் அப்படி எழுதிக்கோங்க. சி கொஞ்சம் குழப்பம் சில வேர்ட்ஸ்லாம். எக்ஸாம்ட்ன்றாங்களே, ஜீரோ ரேட்டட்ன்றாங்க, அப்புறம் நில் டாக்ஸ்ன்னு சொல்றாங்க, ஹோலி எக்ஸாம்ட்ன்றாங்க. அந்த வார்த்தைகள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ட்னாலே என்ன அர்த்தம்னா அந்த டாக்ஸ் பிராக்கெட்குள்ளேயே வராது. சரியா? நான் டாக்ஸபிள் சப்ளைனா என்ன அர்த்தம்னா a supply of goods or services or both which is not liable to tax. அத டாக்ஸ் இதுலயே எடுத்துட்டு வரவே முடியாது. அந்த சப்ளை ஆஃப் கூட்ஸ் டாக்ஸ் பிராக்கெட் குள்ளேயே எடுத்துட்டு வர முடியாது. அதுதான் நான் டாக்ஸபிள் சப்ளை. இப்படிலாம் கேட்பாங்க நம்மள. நீங்க நான் டாக்ஸபிள் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ் சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் நாட் லிவியபிள் டு டாக்ஸ் நீங்க சூஸ் பண்ணும். நாலுமே ஒரே மாதிரி இருக்கும். இதோ வந்துடுற முடிச்சிடுவேன், இன்னும் 10 minutes. ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வந்து அதை கொஞ்சம் கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும். இதையும் எழுதிக்கோங்களேன் கண்ணா. 2 சப்செக்ஷன் 78லாம் ஞாபகம் இருந்தா எழுதுங்க கண்ணா, இல்ல விட்டுருங்க. சரியா? எழுதிக்கோங்க. இப்போ சப்ளைன்றது 2 விதம் இருக்கு சிவானி. டாக்ஸபிள் சப்ளை, எக்ஸாம் சப்ளை. எக்ஸாம் சப்ளைன்றது தான் நில் ரேட்டடு, ஹோலி எக்ஸம்டடு, நான் டாக்ஸபிள். இது மூணுத்துக்குமே ஐடிசி கிடையாது. ஏன் சொல்லுங்க? ஐடிசி இஸ் நாட் அவைலபிள். சப்ளை நடந்திருக்கு கண்ணா. அந்த சப்ளையே வந்து டாக்ஸ் பிராக்கெட்ல வராத போது அவங்களுக்கு எதுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டா? எப்போ நீங்க டாக்ஸ் பே பண்ணான்னா உங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கலாம். நீங்க டாக்ஸே பே பண்ண வேணாம்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. உங்களுக்கு எதுக்கு சலுகை? புரியுதா? எக்ஸாம் சப்ளையே ஒரு சலுகை தான்டா. அதுக்கு எதுக்கு திருப்பி ஒரு சலுகை? அதனால ஐடிசி நாட் அவைலபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படியே பைஹார்ட் பண்ணாம இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். டாக்ஸபிள் சப்ளைல ரெண்டா பிரியுது சிவானி. ஒன்னு நார்மல் ரெஜிஸ்டர்ட் பர்சன், இன்னொன்னு ரெஜிஸ்டர்ட் அண்டர் காம்போசிஷன் லிவி. இந்த காம்போசிஷன் லிவின்ற கான்செப்ட் எப்படின்னா, the supply of goods, அதோட worth of goods வந்து is less than 50 lakhs. ஓகேவா? 50 lakhsக்கு கீழே தான் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்லாம், சின்ன சின்ன செட்டப், ஸ்மால் அண்ட் மீடியம் டேர்ம் செட்டப்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் லிவி கீழே வருவாங்க. ஓகே. இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ், சாரி, ஆமா, இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் வந்து 50 lakhs ஃபியூ ஸ்டேட்ஸ்ல, ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து 75 lakhs. அவங்களோட சேல்ஸ் வந்து 75 lakhsக்கு கீழே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கண்ணா. 75 லட்சம் ரூபாய் கீழே. இப்ப அவங்க யாரு சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட். இப்போ அண்ணாவோட சேல்ஸ் எவ்வளவு இருக்குங்கண்ணா? உங்க அண்ணா ஷாப் வச்சிருக்காங்கல்ல, 75 lakhsக்குள்ள இருக்குமா உங்களோட சேல்ஸ்? அவங்க எல்லாம் காம்போசிஷன் லிவி ஸ்கீம்ல வருவாங்க. காம்போசிஷன் ஸ்கிவி ஏன் வந்து ஸ்கீம் வந்து அந்த லிவி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, இந்த ஸ்மால் டாக்ஸ் பேயருக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் காம்போசிஷன் ஸ்கீம்னு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ அண்ணா மாதிரி ஷாப்ஸ் இல்ல சின்ன சூப்பர் மார்க்கெட் சேல்ஸே வந்து 75, ரொம்ப குட்டி சூப்பர் மார்க்கெட்னு சொல்ல முடியாது. இப்படி சொல்றேன் நான்.
நாடார் கடை ருபீஸ் அதாவது கூட்ஸ்னா 1 crore 50 lakhs கண்ணா. ஓகே. சர்வீசஸ்னா 50 lakhs கீழே. இந்த ரெண்டு கிரைட்டீரியா உங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் இந்த ப்ரொசீடிங் ஈவன் ஒரு ஆம், இந்த சோடா என்னது பன்னீர் சோடா பேப்பர் விற்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்ல. பொட்டிக்கடை 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 இது பண்றாங்களா அவங்கலாம் ருபீஸ் 50 lakhsக்கு கீழே வருவாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப இந்த கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் ஜாஸ்தியாக கூடாது. ப்ராசஸ் ஆஃப் வந்து டாக்ஸேஷன் ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் காம்போசிஷன் ஸ்கீம்ல கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. புரியுறதா? சின்ன மளிகை கடைடா. அதாவது இப்ப அதுவே நிறைய மளிகை கடை சூப்பர் மார்க்கெட்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன மளிகை கடை, சின்ன நாடார் கடை, இல்ல பொட்டி கடை அந்த மாதிரிலாம் இருக்கவங்க. இப்ப வந்து சூப் கடை, நிறைய சூப்ஸ் கடை வந்திருக்கு. அப்புறம் இந்த கார்ன் அந்த மாதிரிலாம் ஷாப்ஸ்லாம் இருக்கே. அவங்கெல்லாம் they will all come under the bracket of composition scheme. ஓகே. ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்போசிஷன் லிவினா என்ன அர்த்தம்னா ரிஜிஸ்டர்ட் பர்சன் அவங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த சார்ட் வந்து ஹோம்ஒர்க் அண்ணா. அதாவது ஹோம்ஒர்க்னா எப்படின்னா பார்த்து பண்ணக்கூடாது. அதை நல்லா மனசுல ஆக்கிட்டு பார்க்காம ஹோம்ஒர்க் போடணும். நம்பர் ஒன். காம்போசிஷன் லிவினா என்னன்னு எழுதிக்கோங்க. காம்போசிஷன் லிவி எலிஜிபிள் யாருன்னா ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஹூஸ் அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஒரு வருஷத்தோட ஒரு ஃபினான்ஷியல் இயரோட அதாவது இந்த வருடம் ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் போன வருஷத்தோட ஃபினான்ஷியல் இயரோட சேல்ஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ்னா 1 crore 50 lakhக்குள்ள இருக்கணும். இல்ல சர்வீசஸ்னா ஈவன் இந்த கொரியர்லாம் இருக்குல்ல சிவானி, ஆஹ், சின்ன கொரியர்ஸ் அதாவது ஹூ ஆர் நாட் கெட்டிங் இன்டு இன்டர்நேஷனல் கொரியர்ஸ் கிடையாது. சின்ன கொரியர்ஸ்லாம் இருக்காங்க. கொரியர் சர்வீசஸ் சி ஜிஎஸ்டி ஐடிடின்றது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல ஒரு விஷயம் அது அப்படிதான். இப்போ நம்ம வந்து மேனேஜ் இப்போ வந்து காஸ்டிங்கா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கா இருக்கட்டும், லாவா இருக்கட்டும், நம்ம அது கூட டிராவல் பண்றோமானா கிடையாது. பட் ஐடிடி வந்து ஃபுல்லாவே நம்ம டிராவல் பண்ற ஒரு விஷயம், பார்க்குற ஒரு விஷயம். நம்மள சுத்தி வந்து தண்ணி கேன் போடுறாங்க, நம்மளுக்கு வந்து கொரியர் வருது, நம்ம போய் ப்ரொவிஷன் வாங்குறோம், அதோட அடங்கி ஐடிடி கலந்துருக்கு. ஓகேவா? அதனால வந்து இத நீங்க அழகாவே நீங்களே அதை பார்த்திருப்பீங்க ரியலாவே அந்த மாதிரி ஒரு விஷயம். நல்லா கனெக்ட் பண்ணி நல்லா படிங்க. ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியல படிக்கும்போது புரியலன்னா ஜஸ்ட் நோட் பண்ணிட்டு என்கிட்ட லெட் மீ நோ. ஓகேவா? ஐடிடிக்கு கான்சென்ட்ரேஷன் ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஏன்னா யூ மை டர்ன் அவுட் டு பி ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் ஆல்சோ. ஏன்னா ஒன் ஆஃப் த ப்ரொஃபைல் நம்மளுக்கு அது கூட இருக்கு. அதனால ஐடிடியை வந்து ரொம்பவே கனெக்டடா நீங்க யோசிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இப்போ வந்து ப்ளூ டாட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ டாட் இந்தியா போஸ்ட்லாம் இந்தியாக்குள்ள தான். ஓகேவா? இந்தியா போஸ்ட் இந்தியாக்குள்ள தான் நினைக்கிறேன் நான். எனக்கு கரெக்டாக தெரியல. ஆமா டிடிடிசி இந்தியாக்குள்ள, இந்தியா போஸ்ட் இந்தியாக்குள்ள. இந்த மாதிரி இந்த ரெண்டு சர்வீசஸ் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு இப்போ அதாவது நான் சொல்றது சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு சொல்றேன். இவங்களோடது வந்து 50 lakhsக்குள்ள இருந்ததுன்னா தே கேன் ஆப்ட் டு பே டாக்ஸ் அண்டர் காம்போசிஷன் ஸ்கீம். இது எழுதிட்டீங்களா? எழுதிக்கோங்க. ஆ சரி இந்த ருபீஸ் 1,50,000லாம் நம்பரா கூட எழுதிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். 1,50,000 50 lakhs. விஷ்வா விஷ்வா ஏன் நீங்க வாங்கி தரலாம்?
create scorecard. எழுதிட்டீங்களா ஷிவானி? ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாக்ஸபிள் சப்ளை ரெண்டா பிரியறது. நார்மல் ரிஜிஸ்டர்ட் பர்சன் ரிஜிஸ்டர் அண்டர் காம்போசிஷன் லிவின்றது இந்த கேட்டகரி. ஷிவானி, இவங்களுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைலபிலிட்டி கிடையாது. ஏன் சொல்லுங்க? ஏன்? இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேற மாதிரி ஏதாவது யோசிங்க. காம்போசிஷன் லிவிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸ்மால் டாக்ஸ் ஸ்பேஸ்க்கே அவங்க நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால அவங்க ஐடிசிக்கு பிராக்கெட்ல வரல. ஆனா இந்த நார்மல் ரெஜிஸ்டர்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, ஹூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் யுவர் காம்போசிஷன் லிவி இல்லாம, அதாவது அபவ் 1.5 லேக்ஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் பண்றது, சப்ளை ஆஃப் சர்வீசஸ் 50 லேக்ஸ்க்கு மேல பண்றவங்க இருக்காங்களா, அவங்க தே ஆர் கால்ட் அஸ் நார்மல் ரெஜிஸ்டர்ட் பர்சன். அவங்களோட சப்ளைஸ் டாக்ஸபிள் அட் ரெகுலர் ரேட் 5% இருக்கலாம், 12% நிறைய இருக்கு ரேட்ஸ், 18% அக்கார்டிங் டு த கமோடிட்டி. அவங்களுக்கு மட்டும்தான் ஐடிசி அவைலபிள். புரியுதா இந்த சார்ட்? ஏன் இது பண்றல, ஏன் இது பண்றோன்றது செல்ஃப் கொஸ்டினிங் பண்ணுங்க. அப்படியே படிக்காம டாக்ஸபிள் சப்ளை இப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படி படிக்காம ஏன் இவங்களுக்கு கொடுக்கல, அப்ப யோசிங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்க வை கொஸ்டின்ஸ் எவ்வளவு செல்ஃபா வை கொஸ்டின் நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் பெட்டர். புரியுதா? ஸோ டு டு summarize, supply is divided into two types: taxable supply and exempt supply. Taxable supply la வந்து it's divided into normal registered person who doesn't come under composition levy, registered person coming under composition levy. Who is called as a composition levy registered persons na அவங்களோட supply of goods வந்து 1 crore 50 lakhs க்கு கீழியும், supply of goods, supply of services 50 lakhs க்கு கீழியும் இருக்கிற போது they are all coming under the category of composition levy. Registered under composition levy-ஆ இருக்கலாம், nil rated supply-ஆ இருக்கலாம், wholly exempted from tax-ஆ இருக்கலாம், நான் taxable supply. இந்த 4 கேட்டகரிக்குமே ஐடிசி கிடையாது. நார்மல் ரெஜிஸ்டருக்கு மட்டும்தான் இன்புட் டாக்ஸ் ரேட் அவைலபிலிட்டி உண்டு. ஏன்னா இவங்களுக்கு தான் ஹெவி டாக்ஸ். கிட்டத்தட்ட வந்து இது எப்படின்னா வந்து 10,000 ரூபாய் ஒரு ஷர்ட்டோட விலைன்னு சொல்லி, சரி ஓகே நீங்க வந்து 9,500 கொடுங்க, 500 ரூபாய் கிரெடிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. செம்மையா உங்களை ஹெவிலி யூ வில் பி டாக்ஸ்டு. சரி ஓகே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் டிஸ்கவுண்டா வச்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி. புரியுறதா? தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். அது நிறைய இதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, ஐஜிஎஸ்டி கிரெடிட்டுக்கு ஆஃப்செட் பண்றது, சிஜிஎஸ்டி கிரெடிட் ஆஃப்செட் பண்றதுலாம் படிச்சோமே, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ரீகேப் பண்ணுவீங்க இப்ப திருப்பி. அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர்டா இருங்க, திடீர்னு கேட்பேன் நான் கொஸ்டின். ஸோ இதாங்க நான் சப்ளை ஆஃப் கூட்ஸ் 3 இருக்கு. அப்புறம் பவர் டு கிராண்ட் பவர் டு எக்ஸம்ஷன் கிராண்ட் பண்றது நோட்டிஃபிகேஷன்லயும் பண்ணலாம், ஸ்பெஷல் ஆர்டர்லயும் பண்ணலாம் சிவானி. ஓகே, கூட்ஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ் பெரிய சாப்டர், ஒரு சின்ன ஸ்டோரி லைன் வச்சு நான் சொல்லி தரேன். நீங்க இது ஜஸ்ட் இது ஹை லெவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாவோ இல்ல ஸ்பெஷல் ஆர்டர் மூலமோ எக்ஸம்ஷன் வந்து கிராண்ட் ஆகுது, அது போதும். எக்ஸம்ஷன்ன்றது வந்து ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டா இருக்கலாம், சப்ளையர்ஸ் பேஸ்டா இருக்கலாம், ரெசிபியன்ஸ் பேஸ்டா இருக்கலாம், இது ஸ்பெசிஃபைட் சப்ளையர்ஸ் பேஸ்டா இருக்கலாம். சிவானி உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்வொர்க் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த 1 2 3 4 5 6 இருக்குல்ல, இதை மட்டும் உங்க நோட்ல கூட்ஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ், இதெல்லாம் மொத்தமாவே எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். திருப்பதியில போய் மொட்டை அடிச்சுக்கிறது, திருச்செந்தூர்ல போய் மொட்டை அடிச்சுக்கிறது, டிஃபென்ஸ் பீப்புளுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது, ஓகேவா? அப்புறம் மாஸ்க்கு அதர் இஸ் மாஸ்க்லேருந்து அவங்க டீல் பண்ற விஷயம், டெம்பிள்ல டீல் பண்ற விஷயம்,
எமர்ஜென்சி கிட்டு இதெல்லாம் நாளைக்கு டீட்டெயில்டா உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி தரப்போறேன். பெருமாள் கிட்டே இருந்து வர லட்டு, அப்புறம் சர்ச்ல வந்து அது என்னது, அது என்ன பண்ணுவாங்க, நாக்குல கூட தேய்ப்பாங்க. வாய்ஸா இங்க கரெக்டா இருக்கு கண்ணா. அது என்ன பண்ணுவாங்க, பாப்டிமஸ்ட் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க நாக்குல, அப்பம்மா, சம்திங் லைக் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அப்பம், அதெல்லாமே வந்து ஃப்ரீன்னு சொல்ல வரேன். கெட்டிங் லட்டு ஃப்ரம் பெருமாள் கோயில், தஸ் திருப்பதி ஆர் ஃப்ரம் நோ எனிவேர் ஸ்ரீரங்கம், அந்த மாதிரி இடத்துல இருந்து வரதெல்லாம் வந்து அதே மாதிரி ரிப்பப்ளிக் டேக்கு ரெடி பண்ற ஒரு விஷயம். நேச்சர் கனெக்டடா சில்க், ரா சில்க், ஷீப்லேருந்து எடுக்கிற அந்த உல்லு, ரா காட்டனு, ரா ஜூட்டு, கோகோனட்லேருந்து எடுக்கிற காயர், எனிதிங் தட் கம்ஸ் ஃப்ரம் நேச்சர் இஸ் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். இது எல்லாமே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஆல் தீஸ் 40 ஐட்டம்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்ல போறேன். நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நான் என்ன இன்னைக்கு கிளாஸ்ல எடுத்தேனோ நான் தரவு பண்ணணும். ஏன்னா அதுதான் சிவானி இப்போ நம்ம போற சாப்டருக்கு பேஸ். சரியா? சோ இப்ப பாருங்களேன், இந்த 1 2 3 இருக்கு இல்லையா கண்ணா, இந்த ஃபைல்ல அதுல இந்த 2 அது லைனா நீங்க எழுதிக்கோங்க. ஃபங்க்ஷன் இன் திருப்பதி, பியூட்டிஃபுல் கோத்திங், கெட்டிங் லட்டு ஃப்ரம் பெருமாள், இது 4 அந்த மாதிரி நீங்க இங்க 18ன்னு எழுதிருக்கல்ல, நீங்க இதை 1 2 3 லைனா எழுதிக்கோங்க அந்தந்த நம்பர்ல இருக்கிற பேஸ் பண்ணி. அது உங்களுக்கு ஹோம்ஒர்க். அப்புறம் வந்து ஆமா அது மட்டும் ஹோம்ஒர்க். அப்புறம் நம்ம எக்ஸாம்ஷன் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். டெய்லி ரெண்டு ரெண்டு எக்ஸாம்ஷன், ஹாஃப் அன் அவர். இப்போ வந்து ஏதாவது ரெண்டு ஆக்டோட எக்ஸாம்ஷன் பார்ப்போம். ஃபுல் அட்டஸ்டேஷன்லாம் முடிக்க மாட்டேன். டெய்லி ரெண்டு எக்ஸாம்ஷன், அடுத்த நாள் 10 நிமிஷம் அந்த எக்ஸாம்ஷன் நீங்க பார்க்காம சொல்லணும். தட் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு கவர் திஸ் ஃபுல் எக்ஸாம்ஷன் பார்ட். ஓகேவா? வெரி 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதாவது இந்த பாட்டு இது ஒரு நாளைக்கு 30 to 33 எடுப்பேன். அரை மணி நேரம் தான் எடுப்பேன். நான் அரை மணி நேரம் ரிமைனிங் கான்டென்ட், பிளேஸ் ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை அப்படி கவர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு உங்களோட ஹோம்ஒர்க் என்ன, இந்த சார்ட் போடணும். ஓகே, ஜீரோ ரேட்டட் சப்ளைலாம் நல்லா கோத்ரூ பண்ணணும். அந்த செக்ஷன் 16 ஆஃப் ஐஜிஎஸ்டி தரவு பண்ணணும். அப்புறம் அதாவது வாட் ஆர் த எக்ஸெப்ஷன்ஸ் டு சப்ளை இல்ல அது, அப்புறம் கரெக்ட் அந்த இது சார்ட் பார்க்காம வரேன் எனக்குண்ணா. காம்போசிஷன் லிவினா என்னன்னு கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ட்டி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி நீங்க தரவாய்வீங்க. டெய்லி ரெண்டு 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 நிறைய இண்டஸ்ட்ரியில எக்ஸம்டட் இருக்கு. ரெண்டு ரெண்டு இண்டஸ்ட்ரியோட இது டெய்லி ஹாஃப் அன் அவர் அது எடுத்து ரிமைனிங் நியூ கான்செப்ட் எடுப்பேன். ஓகே, மொத்தமா எக்ஸம்டட் எடுத்தா ரொம்ப குழம்பி போயிட்டு பைத்து முடிச்சிடும். ஆனால் அது அது வேல்யூ அடிஷனே இருக்காது. அதனால ஃபுல்லா கவர் பண்ணணும்னா 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணா போதும். டெய்லி ரெண்டு ரெண்டு பார்த்தோன்னா முடிச்சிடும். 25th ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் டாக்ஸ் கிளாஸும் இருக்கும், இன்டைரக்ட் டாக்ஸ் கிளாஸும் இருக்கும். 25th ஆஃப் ஆகஸ்ட். நான் டைமிங் சொல்ல வேண்டாம். சிவானி இதையும் எழுதிக்கோங்க சிவானி. பேஜ் நம்பர் 85ல இந்த 3 இருக்குல்ல கண்ணா, ஜீரோ ரேட்டட் சப்ளை, நில் ரேட்டட் சப்ளை, நான் ஜிஎஸ்டி எக்ஸாம் சப்ளை, இது அப்படியே எழுதிக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. மறக்காம எழுதின்றீங்களா? பேஜ் நம்பர் 85 மேண்டேட்டரி எழுதின்றங்க. ஓகேவா? சரி கண்ணா, இது வரைக்கும் புரிஞ்சுதா? அந்த டவுட் இருக்கா? சரி கண்ணா, நான் வந்து ஈவினிங்கா உங்களுக்கு அந்த ஜர்னல் என்ட்ரி பேப்பர் அனுப்பிச்சு விடுறேன்.